ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம். நேற்றுக்கு மழை பெஞ்சனால இன்றைக்கி மாடி மேலே நான் போய் பார்த்தேங்க. அப்போ ஈரப்பதத்தோடு தான் இருந்துச்சு எல்லா செடி மூட்லேயும். சரி, இன்றைக்கி கொஞ்சம் களச்செடிங்களெல்லாம் பிடுங்கி எடுத்துடலாம். ஏன்னா ஈரமாக இருக்கமிச்சில் பிடுங்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேங்க. அதில் பிடுங்கினது தான் இந்த சங்குப்பூ, முடக்கத்தங்கீரை எங்கே பார்த்தாலும் முளைச்சி நிற்குதுங்க. இப்போ இதுக்கிடையில் இப்போ சுண்டக்காவும் எல்லா பாட்டிலையும் தானே விழுந்து முளைச்சிக்கிட்டு இருக்குது. இந்த குருவி சாப்பிட்டுட்டு விழுந்து முளைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு கிரேப்ஸ் நின்ன பாட்டு. அதில் இருக்க களச்செடியெல்லாம் பிடுங்கிட்டேன். ரோஸு அப்படி 1-2 சின்ன எல்லாம் மொத்தமாக பிடுங்கணும் டைம் இல்லை எனக்கு. டைம் இருக்கிற வரைக்கும் உள்ள கொஞ்சம் பாட்டுங்களெல்லாம் பிடுங்கி எடுத்துட்டேன். களச்செடிங்களெல்லாம் அழகாக நிறைய மல்லிப்பூ இன்றைக்கி பூத்து நின்றுச்சுங்க. அதுவும் குண்டு மல்லிப்பூ நல்ல வாசனையாக இருக்குது. ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கேன். ஆனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூ பூத்து இருந்துச்சு. பறித்து கட்டி வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். மாடி தோட்டத்தில் இருந்து தான் மேலேருந்து. இன்றைக்கி நான் மத்தியான சாப்பாடுக்கு என்ன சமைச்சேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ட்ரை ஃபிஷ் தாங்க எடுத்தேன். அயலை கருவாடு. சரி, அயலை கருவாடெல்லாம் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா முழுவனாக போட்டு தண்ணியில் ஊற வச்சு அப்படி க்ளீன் பண்ணுவேன். இப்போ அப்படி இல்லைங்க, பீஸாக கட் பண்ணி ஃபஸ்ட்டே க்ளீன் பண்ணி பீஸாக கட் பண்ணி தண்ணியில் ஊற போட்டு நல்லா ஒரு 3 தண்ணி நல்லா அலசி 3-4 தண்ணி நல்லா அலசி மண் போக கழுவி எடுத்தால் நமக்கு அழகாக கருவாடை கழுவி எடுத்துடலாம். இன்றைக்கி நான் பொரியலுக்கு எடுத்தது என்னென்னா பீட்ரூட் எடுத்து உருளைக்கிழங்கும் பொரியல் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சேர்த்து போட்டு பொரியல் பண்ணிக்கலான்னு எடுத்துக்கிட்டேன். பசங்க கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, கொஞ்சம் பீட்ரூட்டும் இடையிலோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்களேன்னு பண்ணி அப்படி ட்ரை பண்ணால் தான் இந்த பொரியல். ஆனால் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஆனால் பசங்களுக்கு பிடிக்காம ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல. பீட்ரூட் போட்டனாலேன்னு தான் நான் நினைக்கிறேன். உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது சாப்பிட வச்சுட்டேன். கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த கருவாட்டு குழம்பு ரெடி ஆகும் முன்னாலே அது ஒன்று சொல்கிறேன் என் பொண்ணு, மம்மி தமிழ்நாட்டு ஸ்டைலில் பண்ணி என்ன தனியாக பிரிஞ்சு வரணும் அப்படின்ட்டு. நமக்கெல்லாம் அந்த ஸ்டைலில் பண்ண தெரியும். எங்கள் ஒரு ஸ்டைலில் நான் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு அப்படி தான் பண்ணலான்னு சொல்லிட்டு கடுகெண்ணெல்லாம் தாளித்து ரெடி பண்ணேன். ஆனால் திரும்ப தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணிட்டேங்க. கருவாடையும் க்ளீன் பண்ணி எல்லாம் போட்டு அதில் போட்டது வழுதுனைங்க, அதாவது பச்சை கத்திரிக்காய் தான் போட்டேன். கருவாடுக்கு பச்சை கத்திரிக்காய், அந்த நீல கத்திரிக்காய் போட்டால் நல்லாயிருக்கும். போட்டு புளியெல்லாம் ஊற்றி எங்கள் ஒரு ஸ்டைலில் பண்ணி எடுத்துட்டேங்க. இன்றைக்குள்ள சாப்பாடு இப்படி தாங்க. எங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பும் உருளைக்கிழங்கும் பீட்ரூட்டும் போட்டு பொரியல் பண்ணதான். நான் லாஸ்ட்டாக தான் இந்த குழம்புக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும். அதனால் நம்ம பார்த்துக்கிட்டு லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். அதனால லாஸ்ட்டாக தான் சேர்த்தேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு நான் இறக்குனது தான் அது. சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சாப்பிட்டது தான் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறது. ஆனால் நல்லா இருந்துச்சுங்க, நான் திருப்தியாக சாப்பிட்டேன். சரி, மாங்காய் இப்போ சீசன் லைட்டாக ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி மாங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன். சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு பீஸ் சாப்பிட்லான்னு. ஆனால் புளிப்பாக இருந்துச்சு ரொம்பவும். சீசன் சரியாகலைன்னு நினைக்கிறேன். எல்லாம் நான் வாங்கின மாங்காய் சரியில்லையோன்னு தெரியல. சாயங்காலம் ஆனால் லைட்டாக மழை பெஞ்சிச்சு, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி